வணக்கம் வணக்கம். டெய்லி ஒரு டாபிக் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு சிரிப்பு தான் வருது. காரணம் என்ன, நம்ம விளையாட்டில் பொய் சொல்ல நல்ல விஷயத்தை நம்ம சொல்லணும்னு ஆசைப்பட்றோம். வரும் நாடாளுமன்ற தேர்தல் 24 பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த வாட்டி மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கோங்க, சந்தோஷங்க, எல்லாருக்கிட்டையும் வாங்கிக்கோங்க. ஆனால் நியாயமாக நடக்கிறன்ற பேரில் ஒரு பலமான கட்சி தோல்வி அடைகிற மாதிரி வச்சிடாது. காரணம் என்னென்னா, யார் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க, தப்பு கிடையாது. உழைச்ச காசாக இருந்தால் தானேங்க அது. அதனால் யார் கொடுத்தாலும் வாங்கிக்கங்க. நீங்கள் அதுக்காக இன்றைக்கி புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க பேர் சொன்னோன்னா எனக்கு வந்து அப்புறம் யார் அவன் இவனை தூக்கிக்குள்ளே வாங்கிடுவாங்க. இப்போ நிறையா நடிகர்கள், இன்னும் ஒருத்தர் அதிகமாக பேசுகிறவர், அப்புறம் இன்னொருத்தர் சகலகாலா வல்லவன், அப்படி இன்னும் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு என்ன யூஸ்? ஒன்று கிடையாது. அவங்க இத்தனை பெர்சன்டேஜ் நான் வாங்கினேன், நான் இத்தனை பெர்சன்டேஜ் வாங்கினேன் அப்படின்னு அவங்கள தரத்தை தான் உயர்த்திக்குவாங்களே தவிர, நீங்களாக தான் இருப்பீங்க, நானாக தான் இருப்பேன். அதனால் ஒரு பயனும் கிடையாது. பலமான கட்சி எது, யார் நல்லா ஆட்சி தருவாங்க, யார் நல்லா செய்வாங்க அப்படின்னு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்றைய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பெண்களுக்கு, பர்டிகுலராக அரசு ஊழியர்களுக்கு, மீனவர்களுக்கு, பழங்குடியினருக்கு எல்லாருக்குமே தெரியும் யார் வந்தால் நல்லா செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். அந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை அனாவசியமாக அவங்க ஓட்டு போடுறேன், நான் அவருக்கு போடுறேன், இவர் தலை, அவர் தலை, இவர் தான் என் குரு அப்படின்லாம் வேஸ்ட் பண்ணுறாங்க. இளைஞர்களுக்கு தான் சொல்கிறேன்ப்பா, பழையாளாக தான் இருப்பான். இளைஞர்கள் ஓட்டு தான் அதிகமாக இருக்குது இன்றைக்கி. வேஸ்ட் பண்ணுறாங்க. நான் எங்கள் புரட்சி, அவர் இது அப்படி இப்படிலாம் வேஸ்ட் பண்ணுறாதீங்க. ரெண்டே கட்சி தான் பெரிய பலமான கட்சி. அது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போடுங்க, எது நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போடுங்க. வேஸ்ட் பண்ணுறாதீங்க. பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் தான் சொல்கிறேன் இது. ஏன்னா நீங்கள் போட்டு அவங்க வந்து நான் இத்தனை சதவீதம் எடுத்துட்டேன், அப்போ வந்து ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கிறாங்க. அவங்க அந்த அங்கீகாரத்தை வாங்கிட்டு அவங்க கட்சிக்குள்ளே அந்த பிளாக் மணி, கருப்பு மணியை ஒயிட் மணி ஆக்க போகிறாங்க. இதுதான் நடக்குது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு கட்சி வந்து செயல்படுதுன்னா அந்த பிளாக் மணியை உள்ளே வச்சு கட்சி லெவலில் அந்த இது ஒரு கட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பழைய ஐயா அவனா சொன்னால் அது தப்பாக போயிடும். ஒரு பெரிய கட்சிங்க, சாமி ஏழுன்னுவாங்க. எத்தனை கோடி இருக்குது தெரியுங்களா? எத்தனை கோடிங்க. அதில் ஏதாவது மக்கள் பயன்படுறாங்களா? நான் அவருக்கு பண்ணேன், இவருக்கு பண்ணேன், வாய்ப்பே இல்லைங்க. அது மாதிரி நிறைய பணத்துக்காக தான் அந்த கட்சியே சில கட்சிகளாக தொடங்குறாங்க. ஏன்னா அவங்களோட பிளாக் மணி, எல்லா மணியும் அது உள்ளே போட்டு லாக் பண்ணி, ஆனால் நீயாக தான் இருப்பேன், நான் தான் இருப்பேன், நமக்கு எந்த மணியும் வராது. அதனால் இந்த எலெக்ஷனில் தயவு செய்து இளைஞர்கள், பெண்கள் அனைவருக்குமே ஒரு தகவல் என்ன, நீங்கள் ஓட்டு போடுறது உங்கள் உரிமைங்க, நான் தப்பாக சொல்ல. ஆனால் அது சரியானவங்களுக்கு போடுங்க, கரெக்டான பர்சனுக்கு போடுங்க. அதை தான் சொல்கிறேன். புதுசாக முடைச்சதுக்கெலாம் போட்டு யூஸ் கிடையாது, வேஸ்ட்டு தான். அதனால் சரியானவங்களுக்கு போடுங்க. போட்டால் அவங்க மக்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக செய்வாங்க. இன்றைக்கி இளைஞர்களுக்கு நல்லா தெரியும் யார் செய்வாங்க, யார் செய்ய மாட்டாங்கன்னு நல்லா தெரியும். உத்தரவாதம் கொடுக்குறாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்களே யாரும். ஆனால் எந்த ஒரு கட்சி வரும்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு உங்கள் ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் அவங்க சின்னத்தில், அவங்க இதில் போடுங்க. வேஸ்ட் பண்ணாங்க. தயவுசெய்து நான் மேற்கொண்டு சொல்ல காரணம் தான், புதுசாக வர நடிகர்கள்லாம் வந்து அவங்க இன்னும் 10 வருஷம் செய்யிட்டுங்க, ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டாங்க. 10 வருஷம் கழிச்சு அவங்க ஆட்சி ஓட்டணும். சின்ன வயசு தானே. இப்போயே வந்து உட்காந்து இன்னும் ஒன்று சினிமா மாதிரி கிடையாது இது. உடனே டைலாக் சொன்னால் சினிமாவில் எழுதி கொடுக்குறத பேசுகிறவன் தான் நடிகை. முதல்ல புரிஞ்சுங்க. அவங்க சொந்தமாலாம் டைலாக் பேசினாலாம் கட் பண்ணுவான். நம்ம அப்படி கிடையாது. உணர்ச்சிபூர்வமாக நம்ம பேசுகிறோம், செயல்படுறோம். நீங்கள் நம்ம உழைச்சா தான் காசு. நான் ஃபோட்டோ எடுத்தால் தான் எனக்கு காசு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. அதனால் நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ணிட்டாரு. தயவு செய்து நான் இவ்வளோ நேரம் பேச மாட்டேன். நான் யூடியூப்பில் போடுவேன், ஃபேஸ்புக்கில் போடுவேன், ட்விட்டரில் போடுவேன். ஆனால் எனக்கு நிறைய என்னை பார்த்து திட்டுறவனும் இருக்கா, நல்லா இருக்குன்னு சொல்கிறவனும் இருக்கா. காரணம் என்னென்னா, நல்ல பதிவை யாருனாலும் பேசலாங்க. நான் தான் பேசணும் அவசியம் கிடையாது. நல்ல விஷயத்த யாருனாலும் சொல்லலாம். தயவுசெய்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் இளைஞர்களும் சரி, பெண்களும் சரி, உங்கள் ஓட்டு தான். அதுவும் அரசு ஊழியர்கள் ஓட்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட ஓட்டு வந்து ஒரு சார்ந்து ஒரு பக்கம் போகுது. அவங்களுக்கே தெரியும் சூழ்நிலைகள் எப்படி இருக்குன்ட்டு. அதனால் புரிஞ்சு நடந்து நல்லா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனை பலப்படுத்துங்க. ஆனால் ஒருத்தனை 10 பேர் எடுத்தால்
எப்படி இருக்கும். ஆனால் 10 பேரை ஒருத்தர் எழுத்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி அரசியல் இருக்குது. நான் அவன் பேசுகிறத கோச்சுக்காதீங்க, அது இந்த ஃப்ளோவில் வந்துடுது, கோச்சுக்காதீங்க. உண்மை அதான் நிலவரம் தான். அனைவரும் சிந்தித்து இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனில் ஓட்டு போடுங்க. வணக்கம் வணக்கம், உங்கள் காந்தி.